ஃப்ரெண்ட் வணக்கம். பட்டர்ஃப்ளை ஒயர் கூடை சேனல்லேருந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த பூஜை கூடை பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கூடை போட்டிருக்கேன். இந்த பூஜை கூடை எந்த ஒயரில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜிகினா ஒயரில் போட்டிருக்கிறேன். பாருங்கள், ஒயர் ஃபுல்லாக ஜிகினாவாக இருக்கும். இப்போ இது புது மாடலாக அந்த ஒயர் வந்திருக்குது. அதில் அந்த ஒயரும் நம்மக்கிட்ட விற்கிறதுக்கு இருக்குது. வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க. அந்த ஒயரில் தான் நம்ம இந்த கூடை போட்டிருக்குறோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு நான் இப்போ இன்னொரு கூடை போட போகிறோம் இல்லையா, இந்த கூடைக்கு ஒரு கிளாஸ் ஒயரும் இந்த ஜிகினா ஒயர் ஒன்றும் எடுத்திருக்கேன். ஆனால் நமக்கு இந்த கூடை போடுறதுக்கு ஒரு ரோல் தான் ஆகும், 2 ரோல் ஆகாது, ஒரு ரோல் தான் ஆகும். இதுக்கு நான் 2 கலர் எடுத்துருக்கிறதுனால 2 ஒயர் எடுத்துருக்குறோம். அது ஒன்று கிளாஸ் ஒயர், இந்த கிளாஸ் ஒயர் எடுத்துருக்கிறேன். இன்னும் ஒன்று ஜிகினா ஒயர் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு அளவு பார்க்கலாம். கட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வீடியோ சீக்கிரம் போடலாம் அப்படின்றதுக்காக 1 2 3 4 5 6 போதும் கிளாஸ் ஒயருன்றதுனால. புதுசாக போடுறவங்க கொஞ்சம் ஒரு 1/4 அடி அதிகமாக எடுத்துக்கிட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா இது கிராஸில் வர்றதுனால. நீங்கள் புதுசாக போடுறவங்களா இருந்தால் 6.25 எடுத்துக்கிடுங்க, கரெக்டாக இருக்கும். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு ஒயர்லேயும் ஒரு கலர்லேயும் 16 கட் ஒயர் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒயர் 16, ஒரு கலரில் 16, ஒரு கலரில் 16 நம்ம கட் பண்ணணும். இப்போ இதை ஒரே மாதிரி வச்சுக்கிட்டு 2 ஒயர் எடுத்து ஒரே மாதிரி வச்சு நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு முடிச்சு போட போகிறோம். இப்போ 16 ஒயரை நம்ம முடிச்சு போடும்போது 8 முடிச்சு நமக்கு கிடைக்கும். ஒரு கலர்லேயும் 8 முடிச்சு, 8 16 முடிச்சு நமக்கு வேணும். அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிடுங்க கண்டிப்பாக. இந்த முடிச்சு போட்டுட்டு இது மாதிரி அப் அண்ட் டவுன் பாருங்கள். உங்களுக்கு பெருசும் சின்னதுமாக இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா கிராஸ் கூடன்றது கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி பார்த்து நம்ம போட்டோம்னாலும் அப் அண்ட் டவுன் வந்துடும். லாஸ்ட்டில் நமக்கு ஒயர் முன்ன பின்ன வந்துடும். அதனால் நீங்கள் இது மாதிரி அப் அண்ட் டவுன் பார்த்தே போடுங்க. இது மாதிரி அப் அண்ட் டவுன் பார்த்து ஃப்ரெண்ட் நான் எல்லா ஒயரையும் முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். ஒயிட்டில் 8 முடிச்சு வரும். 2 3 4 5 6 7 8 முடிச்சு ஒயிட்டில். அதே மாதிரி இதுலேயும் 8 முடிச்சு இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 முடிச்சு இருக்குது இல்லையா. இப்போ 8 16 முடிச்சு நம்மக்கிட்ட இருக்குது. இதில் 8 அதில் 8 அந்த மாதிரி. நம்ம இப்போ எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த கலரில் போடுறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கிடுங்க. நம்ம அதில் ஒரு கலரை எடுத்து ஒரு கலரில் 2 முடிச்சு இப்படி எடுத்துக்கிடுவோம். 2 முடிச்சு எடுத்து இதை நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் வைக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த ஒயரை வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இது மாதிரி டைட் பண்ணிக்கிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ இந்த 2 கிராஸ் வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது கிராஸாக இருக்கும். இப்படி பார்த்தா இது கிராஸு, இப்படி பார்த்தா இது கிராஸ். அந்த மாதிரி தான் இந்த முடிச்சு போட்டதுனால நமக்கு இருக்கும். அதில் ஒரு கிராஸை எடுத்துக்கிடுங்க. இந்த 2ஐயும் வச்சு ஒரு முடிச்சு, இந்த 2 கிராஸுக்கும் ஒரு முடிச்சு, அந்த மாதிரி போடுங்க. இப்போ இதுவும் ஒரு முடிச்சு போடுறோம். இப்போ நம்மக்கிட்ட இருந்த 8 முடிச்சியில் 2 முடிச்சை நம்ம கையில் எடுத்து போடுறோம். இதுதான் நமக்கு கணக்கு. 2 முடிச்சை, இந்த 2 முடிச்சு தான் நம்ம இப்போ எடுத்து போடுறது. எக்ஸ்ட்ரா இந்த முடிச்சு போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் ஒரு முடிச்சு எக்ஸ்ட்ரா போட போகிறோம்.
இப்போ இந்த ரெண்டு தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருந்த முடிச்சு. இந்த முடிச்சும் வச்சு இந்த 2 முடிச்சு நம்ம போட்டிருக்கோம். அப்போ எது ஃபஸ்ட்டு எடுத்த முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சோட 2 ஒயரையும் எடுத்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுருங்க. ஏன்னா நமக்கு தெரியாமல் போய் இந்த முடிச்சில் ஜாயின் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லைன்னா இந்த முடிச்சில் நம்ம ஜாயின் பண்ணிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. இதுவும் தான் நம்மளுக்கு முடிச்சு. அப்போ நம்ம இனிமேல் அடுத்து ஜாயின் பண்ணுறது இந்த நம்ம போட்ட இதில் தான் நம்ம போடணும். இது ஃபஸ்ட்டு போட்ட முடிச்சு, இது 2வது முடிச்சு. இந்த 2 முடிச்சும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் தான் ஜாயின் பண்ணணும். இப்போது ஒரு கலரில் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ 3வதாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒயிட் கலரில் நம்ம எடுக்கிறோம். இன்னொரு கலர் நீங்கள் எது எடுத்துருக்கிறீங்களோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு இதை பார்த்துக்கிடுங்க. இந்த முடிச்சு போட்டு நம்ம விட்டுருக்கிறதுலேருந்து இந்த ஒயர், அதனால் கண்டிப்பாக இந்த 2 ஒயரையும் எடுத்து இது மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. இல்லைன்னா நமக்கு மாறி போயிடும், நம்ம இந்த பக்கமாக போயிடுவோம். இப்போ இதில் இந்த ஒயரில் இந்த ஒயரை வச்சு ஜாயின் பண்ணுறோம் ஒயிட் கலரை. இப்போ இதில் இந்த ஒயரு இங்கே கிராஸில் இருக்கு இல்லையா, இதை இப்படி திருப்பி இந்த பக்கம் ஒரு முடிச்சு போடுறோம். கவனமாக பார்த்துக்கிடுங்க. கிராஸ் கூட போடுறது ரொம்ப ஈஸி. எனக்கெல்லாம் கிராஸ் கூட போட தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம சுற்று ஒயர் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டிய வேலை இருக்காது. அதனால் எனக்கு இந்த கிராஸ் கூட போடுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை நீங்கள் இப்படி கவனித்து போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ இந்த வெள்ளை முடிச்சு ஜாயின் பண்ணியிருக்கோமா, அடுத்தும் வெள்ளை முடிச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா முடிச்சும் அப் அண்ட் டவுன் பார்த்து நீங்கள் முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க. எல்லா ஒயருக்குமே அப் அண்ட் டவுன் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா இது கிராஸில் போகும்போது நமக்கு ஒயர் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்துக்கிடுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். இதுவும் முதல்ல போட்ட ஒயரு, இது 2 முடிச்சும் நம்ம முதல்ல போட்டோம். இப்போ இந்த முடிச்சு ஜாயின் பண்ணுறோம். இந்த ஒயர் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. ஜிகினா ஒயர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கூட போட்டாலும் அதுவும் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இதில் இன்னொரு ஒயிட் கலர் முடிச்சு போடும், இன்னொரு முடிச்சு நம்ம போடணும். மொத்தம் அப்படி 4 முடிச்சு ஜாயின் பண்ணணுங்க. 1 2 இது 3வது முடிச்சு ஜாயின் பண்ணுறோம். ஒயர் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் முடிச்சு லூஸாக இருக்கும். அதை நீங்கள் டைட் பண்ணி போடுங்க. ஒரே அளவாக டைட் பண்ணி போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த முடிச்சியில் இருக்கிற 4 ஒயராக இருக்கும். அந்த 4 ஒயரில் நீங்கள் எதை வேணால் வச்சு ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது இந்த ஒயரை வைக்கணும் அந்த ஒயரை வைக்கணும் இல்லை. ஏன்னா 4 பக்கமும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் 4 ஒயரில் எந்த ஒரு ஒயரையும் எடுத்து வச்சு இப்படி ஜாயின் பண்ணலாம். இது 2 முடிச்சு போட்டோம். இப்போ 4 முடிச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 முடிச்சு ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கலரில் 4 முடிச்சு ஜாயின் பண்ணலாம். நம்ம இன்னொரு கலர் வச்சுருக்குறோம்ல, அந்த கலரில், அதாவது நீங்கள் எந்த கலர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கலரை இது மாதிரி ஃபஸ்ட்டு 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 கலராக ஜாயின் பண்ணுங்கள்.
இந்த 2 கலருக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இந்த ஒயிட் கலரில் இந்த கலர் போட்டிருக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னமும் சொல்லப்போனால் ஜிகினா ஒயர் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஜிகினா ஒயர் எடுத்து வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோ போட்டால் மட்டும் பத்தாது, நம்ம ஒரு கூடையும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அது என்ன போடுறேன், எப்படி போடுறேன்னா, சரி போடுறதே போடுறோமே பூஜை கூடையாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பூஜை கூடை போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் நல்லா அழகாக தான் வந்திருக்கு அந்த பூஜை கூடை. இந்த முடிச்சுக்கும் நீங்கள் திருப்பி வச்சு போடணும். அப்படியே வச்சு போடும்போது உங்களுக்கு அது வாட்டப்படாதுன்னா வீடியோவுக்காக உங்களுக்கு இப்படியே வச்சு போட்டு காட்டுறேன். திருப்பி நான் காட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு லேட் ஆகும், அதனால் இப்படியே காட்டுறேன். உங்களுக்கு வாட்டப்பட்டால் இப்படியே வச்சு போடுங்க, இல்லைன்னா அந்த பக்கம் திருப்பிக்கோங்க. இப்போ நம்ம ஒரே லைனாக இந்த 4 முடிச்சையும் ஜாயின் பண்ணிவிட்டு கூட அடுத்த பக்கத்தை திரும்ப இந்த முடிச்சை போடலாம். அது உங்களுக்கு புரியாது அது மாதிரி புதுசாக போடுறவங்களா இருந்தால். அதனால தான் நான் 2 பக்கத்தையும் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி 2 பக்கம் போடுறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது ஒரே பக்கம் இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு போகலாம். அப்புறம் திருப்பிக்கிட்டு அடுத்த பக்கத்தை ஜாயின் பண்ணலாம். அது உங்களுக்கு புரியுமான்னு தெரில, அதுக்காக தான் நான் ஒரே இதுவாக பண்ணிடுறேன். இப்போ 4வது முடிச்சு இந்த கலரில் நம்ம பண்ணுறோம். பாருங்கள் 4 கலர் இந்த கலர்லேயே 4 முடிச்சு போட்டோம். நடுவில் இருக்கிற முடிச்சா தான் நம்ம எண்ணணும், சைடில் இருக்கிறத எண்ணக்கூடாது. 1 2 3 4 முடிச்சு போட்டிருக்கிறோம். இப்போ ஒயிட் கலரில் போடணும். ஒயிட்டில் 4 முடிச்சு இருக்கும், அந்த 4 முடிச்சையும் போடணும். மொத்தம் 8 முடிச்சு இல்லையா, ஒவ்வொன்றுலேயும் 4 முடிச்சு நம்ம இப்போ போடுறோம். இது கிளாஸ் ஒயர் வந்து கண்ணாடி கிளாஸ் ஒயர் தான். கண்ணாடி கிளாஸ் சொஸ்டிக் ஒயர் தான் இது, ஆனால் நல்லா இருக்குது. இப்போ 2வது முடிச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். மூணாவது முடிச்சு ஜாயின் பண்ணுவோம் ஒயிட்டில்.
நாலாவது முடிச்சு ஜாயின் பண்ணுவோம். 3 ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நாலாவது முடிச்சு ஒயிட்டில் அங்கே 4 பண்ணிட்டோம், இந்த பக்கம் 4 பண்ணியிருக்கிறோம். மொத்தம் 8 முடிச்சும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, இது ஒரு 4 முடிச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மகிட்ட மீதமாக இருக்கிறது இந்த கலரில் 2 முடிச்சு மீதம் இருக்கணும். இந்த 2 முடிச்சும் இங்கே லாஸ்ட்டில் போடுறோம். ரெண்டு முடிச்சு இந்த பக்கம் போட்டுட்டு அடுத்த முடிச்சு இது லாஸ்ட் முடிச்சு இதையும் ஜாயின் பண்ணிடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்டு, இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே 2 முடிச்சு ஜாயின் பண்ணோம், 1 2. இப்போ 4 முடிச்சு இதில் ஜாயின் பண்ணோம். இது ஒரு 4 முடிச்சு, அப்புறம் ஒயிட்டில் 4, அதுக்கப்புறம் இந்த கலரில் வந்து 2 முடிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கூடைக்கு ஜாயின் பண்ணணும். அதாவது அடி தொடங்குறது இந்த மாதிரி போட்டு தான் தொடங்கணும். இதுக்கு பிறகு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டில் இந்த 2 ஒயர் நிற்கும். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும். அது பாருங்கள், இதே மாதிரி இருக்கும். அதை நம்ம போடக்கூடாது, விட்டுறணும். இந்த பாருங்கள், இது கிராஸ் ஆகுது பாருங்கள், இன்ட்டு மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி கிராஸ் ஆகிற எல்லா ஒயரையும் நம்ம முடிச்சு போடணும். இப்போ இது ஒரு கிராஸ் ஆகிறத நம்ம இப்படி ஒரு முடிச்சு போடுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டில் முதல்ல இந்த 2 இருந்தது, இப்போ இந்த ஒயரும் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்துருச்சுல. இதே மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் இந்த 2 இதை விட்டுறணும். அடுத்த 2 இன்ட்டையும் எடுத்து போடணும். இங்கேருந்து போட்டுட்டு வாங்க, அதுதான் உங்களுக்கு நல்லா புரியும், கரெக்டாகவும் வரும். இப்போ இந்த 2ம் நம்ம போடுறோம். இந்த 2 ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், இதை நம்ம முடித்து போடக்கூடாது. இது மாதிரி 4 பக்கமும் இருக்கும். இங்கே 2 இருக்கும், இந்த 2 ஒயர் இது மாதிரி இருக்கும், அதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கும். இப்போ நம்ம இதை முடித்து போடக்கூடாது. அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த இன்ட்டு மட்டும்தான் நம்ம போடணும். இப்போ இதுவும் இன்ட் ஆகாது, இப்படி நேரே இருக்கும் பாருங்கள். இப்படி ப்ளஸ் மாதிரி இருக்காது இது. இப்போ இதுக்கு அடுத்து வந்து அடுத்த ப்ளஸ், இதை பாருங்கள், இதுவும் ப்ளஸ் மாதிரி இருக்காது. அதனால் இதை போடக்கூடாது. இதை ஒதுக்கிட்டு இந்த ஒயரையும் நம்ம போடணும். இது நம்ம அடுத்த லைன் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இதை போடணும், இதை போடக்கூடாது, இதை போடணும். இப்போ அடுத்தது இதில் போடுறோம், இந்த இண்டு. இது மாதிரி ப்ளஸ் மாதிரி வர்ற அந்த முடிச்சுகளை ஒயரை எடுத்து முடிச்சு போடணும்.
கலர் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. முடிச்சு மட்டும் கொஞ்சம் இது மாதிரி இழுத்து இழுத்து டைட்டாக போடுங்க. போடுறது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டைட்டாக போடுறேன்னு. ரொம்பவும் டைட்டும் பண்ண வேண்டாம். ரொம்ப டைட் பண்ணால் ஒயர் அந்த முடிச்சு வந்து ரொம்ப சின்னதாக அப்படியும் இருக்கக்கூடாது. இந்த ஒயரோட அளவு எந்த அளவோ அந்த அளவுக்கு அந்த முடிச்சும் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த ஒயரோட அளவு. அதை ரொம்ப முடிச்சு இறுக்கிட்டிங்கனாலும் அது முடிச்சு ரொம்ப நல்லா இல்லாமல் போயிடும். கூட பெண்டாக வரும். ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு ஒரு பக்கம் இறக்கிக்கிட்டு அப்படி வரும். ரொம்ப லூஸ் அவுட்டாலும் அப்படி தான் ஆகும், ரொம்ப டைட் பண்ணாலும் அப்படி தான் ஆகும் அந்த கூட. லைனாக ஃபுல்லாக போட்டோம் பாருங்கள், தெரியுதா, அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சரிங்களா, இதே மாதிரி அந்த இன்ட்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி போடணும். இப்போ இந்த பக்கமே போடணும்னா போட்டு நம்ம வளர்த்துட்டு போயிடலாம். ஆனால் அது என்ன ஆகும்னா ஒரு சைடு போட்டு ஒரு சைடு போடும்போது கொஞ்சம் பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு லைன் இந்த பக்கம் போடுவோம், ஒரு லைன் அந்த பக்கம் போடுவோம். இதை இப்படியே திருப்பிக்கிட்டு இனிமேல் அந்த பக்கம் போடுவோம் அடுத்த லைன். இப்போது இந்த பக்கம் வந்து இந்த 3 ஒயரு இருக்குது நம்ம, ஏன்னா ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 3 ஒயர் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் 2 தான் இருக்குது. அப்போது நம்ம அடுத்த லைன் இப்போ இந்த பக்கம் நம்ம தொடங்கணும். அதை இங்கேருந்து தொடங்கிட்டு வருவோம். பார்த்தீங்களா, இங்கே 3 ஒயரு ஒரே ஸ்ட்ரெயிட்டில் இப்படி இருக்கும். இங்கே வந்து 2 தான் இருக்குது. அப்போ இந்த பக்கம் நம்ம போடணும். நம்மக்கிட்ட நெல்லிக்காய் பாசி, டைமண்ட் பாசி, ஸ்கொயர் பாசி எல்லாமே நம்ம சேல் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். ஹேண்ட்பேக் போடுற மாதிரி பாசிகளும் நம்மக்கிட்ட இருக்குது. 6ஆம் நம்பர் பாசி, 8ஆம் நம்பர் பாசி, திலகம் பாசி, அந்த மாதிரி எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. வேணுன்ற ஃப்ரெண்டு சொல்லுங்கள், கொடுக்குறோம். நெல்லிக்காய் பாசி எல்லா பாசியுமே நான் கொஞ்சம் விலை கம்மியாக தான் போடுறேன். வேணுன்ற ஃப்ரெண்டு கேளுங்க. அது மாதிரி பாசியில் உள்ள மணி பர்ஸு, ஹேண்ட்பேக்கு அது மாதிரியும் நான் போட்டு கொடுக்குறேன். அதில் நீங்கள் எந்த மாடலில் கேட்டாலும் நான் போட்டு தருவேன். வேணுன்ற ஃப்ரெண்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோவில் பாருங்கள், என் சேனலில் பாருங்கள். ஒரு மாடலில் நான் போட்டிருக்கிறேன். அதில் எது மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள். இன்னும் நியூ மாடலில் போடுறேன், அதுவும் உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். பார்த்து வேணுன்ற ஃப்ரெண்டு பாசியில் உள்ள பேகுங்க எந்த மாதிரி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். இந்த மாதிரி பேகுங்களும் நான் சேல் பண்ண தான் செய்கிறேன். கூடைகளும், ஒயர் கூடை, பூஜை கூடை எல்லாமே அதுவும் நான் போட்டு சேல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். வேணுன்றவங்க கேளுங்க.
அடுத்தடுத்த ஒயரை எடுக்கணும். போட்ட முடிச்சில் உள்ள ஒயரை எடுத்து போடாதீங்க. நம்ம அடுத்தடுத்த இன்ட்டாக வர்றது தான் போடணும். ஆனால் எல்லாமே இன்ட்டாக தான் வரும். நீங்கள் இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கும்போது அதுவும் இன்ட்டாக இருக்கும். அதனால் அதை போட வேணாம். நம்ம இப்படி லைனாக இந்த பக்கம் போடலாம். அதையும் போட்டுட்டு போகலாம். கூட ஒரே பக்கமாக வளர்ந்து போயிடும். அது நல்லா தெரிஞ்சவங்க போடலாம். அந்த மாதிரி புதுசாக போடுறவங்க ஒரே பக்கமாக வளர்த்துட்டு போகாதீங்க. திருப்பி திருப்பி வளர்த்துட்டு வாங்க. அப்போ தான் அது வந்து கூட பெண்டு இல்லாமல் இருக்கும். முதல்ல ஒரே பக்கமாக நம்ம ஏற்றிக்கிட்டு போகும்போது அது கொஞ்சம் பழகுனவங்களுக்கு தெரியும். புதுசாக போடுறவங்க பெண்டாயிரும் கூட. அதனால் அப்படி ஏற்றாதீங்க. நல்லா பழக்கம் ஆகிட்டவங்க போடலாம். அவங்களுக்கு அந்த முடிச்சு வந்து இப்படி ஒரே சைஸாக இருக்கும். பாருங்கள், இந்த முடிச்சு வந்து ஒரே சைஸாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பெண்ட் ஆகாது, ஒரே சைடு ஏற்றிட்டு போனால். இப்போ நம்ம இந்த பக்கமும் முடிச்சிட்டோம். இந்த பக்கமும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்படி மூணு முடிச்சு இதே மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு இந்த மாதிரி இருக்கிறத எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா 16 வரும். 1 2 3 இப்படி எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 16 வரும். அப்படியே ரிவல்ஸில் எண்ணிங்கன்னா இந்த பக்கமும் 16 வரும். அதே மாதிரி இதை திருப்பி இந்த பக்கம் நீங்கள் போட்டுகிட்டே வர்றது, இங்கே எண்ணினீங்கன்னா 16 இப்படி வந்திருக்கும். இங்கேயும் 16 வந்திருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. கரெக்டாக 16, அதுக்கு மேலே போகாது. அது நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்த முடிச்சை நீங்கள் எண்ணும்போது இது 3 இருக்கு இல்லையா, அது அப்படியே 16ல் வந்து நிற்கும். இந்த பக்கம் 16ல் வந்து நிற்கும். இது வந்து இப்படி 16ல் நிற்கும். அந்த மாதிரி வரும்போது இப்படி டைமண்ட் மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு வாங்க. அடுத்து எப்படி போடலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட். பாருங்கள், நம்ம தொடங்கினது வந்து இந்த 2 முடிச்சிலேருந்து தொடங்கினோம் இல்லையா. இது 2 போட்டோம், அப்புறம் இது 4 போட்டோம், இது 4 போட்டோம், இது 4 போட்டு இந்த 2 போட்டு நம்ம முடித்தோம். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக வளர்த்துட்டு போனோம், இந்த பக்கமாக வளர்த்துட்டு போனோம். இந்த பக்கம் வளர்த்து இந்த மாதிரி முடிச்சிருக்கிறோம். இந்த பக்கமும் அதே மாதிரி நம்ம போட்டு முடிச்சிருக்கிறோம். இதுதான் நம்ம ஆரம்பித்த பக்கம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இதே மாதிரி நம்ம போடணும். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்து ஒயர் எடுத்துக்கணும். இனிமேல் ஒயிட் கலரில் எடுத்துக்கிறேன் சுத்து ஒயரு. ரன்னிங் ஒயர் போட்டு தான் நம்ம இந்த ஒயர் கூடைய அடுத்து நம்ம பின்ன போகிறோம். இப்போ நம்ம இதிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த ஒயிட் கலர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரன்னிங் ஒயர் போட்டு நாலு வருஷம் போடணும். இந்த முடிச்சு பாருங்கள், ஒரே மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெண்ட் ஆகாமல் கொள்ளாமல் இதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க, நல்லாயிருக்கும் கூட பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம சுத்து ஒயர் போட்டு 4 ரவுண்டு போடணும். உங்களுக்கு ஒயர் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் 5 கூட போட்டுக்கிடுங்க. ஆனால் அதுக்கு மேலே ஹைட்டு வளர்க்காதீங்க, நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் அப்படி உயரம் கம்மியாக இருந்தால் தான் இந்த கூடை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் உயரம் ஏற்றாதீங்க. 4 தவறுனா 5, அதாவது ஒயர் இருக்குது மீதமாக
அப்படி ஏன் இவ்வளவு வேஸ்ட் ஆக்கணும்னா கூட ஒரு சுற்று போட்டுக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா 4ஓட முடிச்சுக்கிடுங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. அதை திருப்புறது வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டலான்னு பார்க்குறேன். இந்த இடம் வரும்போது அதுவே திரும்பி வந்துடும். இப்போ இதை போடுறோமா, இது லாஸ்ட்டாக இருக்கிற இந்த பக்கத்துலேருந்து வந்ததில் இது லாஸ்ட்டு, இது இந்த பக்கம் ஆரம்பிக்கும். அது மாதிரி இருக்கிறதுல என்ன பண்ணுங்க, இப்போ இதை திருப்பி இந்த ஒயரில் நம்ம இந்த ஒயிட் ஒயரை அப்படியே கொண்டு வரணும். ரன்னிங் ஒயரை அப்படியே கொண்டு வரணும். இதுதான் நமக்கு திருப்புறது. இந்த வரிசை திரும்பி கார்னர் திரும்பி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுதான். இது டேபிளில் வச்சு காட்டுறதுனால உங்களுக்கு எனக்கு சரியாக பண்ண முடியல. இப்படி எடுத்து வச்சுப்போம். பாருங்கள், திரும்பிடுச்சு. அதுவே இப்படி திரும்பிடும். இதுதான் டர்னிங் திருப்புறது. சரியா? இப்படி வந்துடும். இதே மாதிரி சுற்றி 4 வருஷம் போடுங்க. இந்த மாதிரி வரும். இந்த 4 வருஷம் போட்டுட்டு வாங்க. நான் இது வந்து 5 வருஷம் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 வருஷம் போட்டேன். நீங்கள் 4 வருஷம் போடுங்க. இல்லை 5 வருஷத்துக்கு ஒயர் இருக்குதுனாலும் 5 வருஷம் போடலாம்.